என்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஹலோ கைஸ், தளபதி விஜய் அவர் பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்ததுல இருந்து நிறைய பிரச்சனைய சிந்திச்சிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே அவர் மேல ஒரு நெகட்டிவான ஒரு ரூமர் போய்கிட்டு இருந்தது. அந்த ரூமருக்கு உயிரே இல்ல. ஆனா கடைசியில விஜய் அவர்களே அந்த ரூமருக்கு உயிர் கொடுத்துட்டாருங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி நான் சொல்ல விரும்பல. நீங்களே பாருங்க. நேத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவரும் த்ரிஷா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே கார்ல ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போயிருக்காங்க. இங்க ஏற்கனவே இவர் மேல நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்ப என்னடான்னா இந்த ஆளா கண்டென்ட் அப்படின்னு தளபதி விஜய் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். நேத்து தான் வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்தை மறுபடியும் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப என்னடானா அந்த படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரியே நடந்துடுச்சு. அந்த படத்தை பார்த்தது ஒரு குத்தமாடா? என்ன பறக்கான அது? தளபதிக்கு பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் ரொம்பவே விசுவாசமா இருப்பாங்க. சினிமால என்ன குறை சொன்னாலும் அரசியல் என்ன குறை சொன்னாலும் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. பொதுவா எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஃபேன்ஸ் அவங்கள பத்தி. இப்ப என்னடானா தளபதி ஃபேன்ஸே தளபதியை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. ஆனா நம்ம இத தப்பா எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நிறைய படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி கண்டிப்பா இருக்கலாம். இல்லன்னா இப்படி இல்லன்னா பெட்ரோல் செலவாகும் அப்படின்னு ட்ரிஷா விஜய் அவர்களோட சேர்ந்து வந்திருக்கலாமே. இப்படி கூட இருக்கலாம். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இதுக்கு மேல என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உனக்கு தான் தெரியுமே.